ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி இறால் தொக்கு தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதிகமாக மசாலாவும் இல்லாமல், ஆனால் அதே டயத்தில் நல்ல காரசாரமான சுவையில் சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ இறால் எடுத்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமும், பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த வெங்காயம் கிடைக்குதோ நீங்கள் அதையே ஃபுல்லாக எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் செய்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எதுலனாலும் செய்யலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ இறாவுக்கு இந்த இஞ்சி பூண்டு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் தக்காளி எடுத்துருக்கிறேன். அதாவது பெரிய சைஸாக 2 தக்காளி, அதை கட் பண்ணி வச்சு அதையும் இது கூட சேர்த்துருங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட இறாவை சேர்த்துக்கலாம். இறாவை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு குடல் மாதிரி இருக்கும், அதை கண்டிப்பாக எடுத்துருங்க. சில பேர் அதை எடுக்க மாட்டாங்க. அது எடுக்கலைன்னா உங்களுக்கு நரிச்சுன்னு இருக்கும், டேஸ்ட் இருக்காது. அதனால் கண்டிப்பாக இறாலில் இருக்கிற 2 பக்கமும் குடல் இருக்கும், அதை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் எடுத்து வச்சுருக்க இறாலை சேர்த்துலாம். இறாவை கழுவிட்டு தண்ணி வடிய விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இறாலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேறணும். இறாலில் இருக்கிற தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தா தான் நல்லா மசாலா பிடிக்கும். இப்போ பாருங்கள், இறாலேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கரம் மசாலா, பட்டை, லவங்கம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் இஞ்சி பூண்டு டேஸ்ட் மட்டும் தான், அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த கறி மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம காய் எதுவும் போட்டு செஞ்சால் தான் நம்ம வேறு மசாலா சேர்க்கணும். நம்ம இறால் மட்டும் செய்யும்போது இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு, மிளகாய், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டோம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம மிளகு சீரகம் பொடி பண்ணி போட போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இது நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதில் சேர்த்துடலாம். இப்போ இறால் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இறால் வந்து ரொம்ப நேரம்லாம் வேகாது. இறால் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷமே கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இறாலை சேர்க்குறோம். இப்போ இறால் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம பிடிச்சி வச்சுருக்க மிளகு ஜீரகத்தூளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையும் கொத்தமல்லியிலையும் தூவி ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆகிடும். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம். அப்புறம் சாம்பார், ரசம் இந்த மாதிரி வச்சிங்கனாலும் சைடிஷாக வச்சுக்கலாம். நெய்ச்சோறு, தால்ச்சா பண்ணாலும் சைடிஷாக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பாருக்கு தான் இதை வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளான முறையில் இறால் தொக்கு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.